பரிக்காத்தான் தேசிய கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கெராப்டன் தலைவர் டொமினிக் லாவ் எச்சரித்துள்ளார். அறிக்கைகளை வெளியிடும் போது கட்சிகளின் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னவென்று அறிந்து பேச வேண்டும் என்று லாவ் இன்று கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் பி புனிதன் தனது கட்சி பினாங்கில் பெரிகாத்தான் நேஷனலை வழிநடத்த வேண்டும் என்ற முன்மொழிவை வைத்திருப்பது குறித்து கூட்டணி மட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஜனவரி மாதாந்திர கூட்டத்தை பெரிகாத்தான் நேஷனல் இன்னும் நடத்தவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் MIPP அதை எழுப்பினால் இவ்விஷயத்தை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக டொமினிக் லாவ் கூறினார். நேற்று இரவு கிளந்தான் கோத்தபாரவில் உள்ள சுல்தான் யாயா பெட்ரா பாலத்தில் ஒரு கார் மோதியதில் மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்ததில் 11 வயதுடைய நபர் உயிரிழந்தார். 17 வயது பாதிக்கப்பட்டவர் ஒரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற போது எதிர் திசையில் இருந்து வந்த ஒரு கார் மீது மோதியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக யுனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுடைய காரின் ஓட்டுநரின் கையில் சிறிது காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக ராஜா பெரம்புவான் ஜைனாப் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை சுய நினைவின்றி காணப்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது உதவியாளர் இக்மால் ஹக்கீம் ஒரு சுருக்கமான செய்தியில் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உதவியாளர் தெரிவித்துள்ளார். மற்றொரு உதவியாளர் அஸ்ரான் ஃபித்ரி ரஹீமும் தனது முகநூல் பதிவில் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். 65 வயதான இஸ்மாயில் சப்ரி அதிகாலை 2:30 மணியளவில் கோத்தா டமன்சாராவில் உள்ள சன்வே மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக கருதப்படும் 2 ஈரானிய கடற்படை கப்பல்கள் கிள்ளான் துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தன. அரச மலேசிய கப்பல் படை சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரானிய கடற்படை கப்பல் மலேசியாவிற்கு வருவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டுள்ளது. செயல்பாட்டு வருகைக்காக இங்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 ஈரானிய கப்பல்களின் வருகையை வரவேற்கும் வகையில் ஆரம்பன் மனிதவள மேம்பாட்டுத்துறை இயக்குனர் எர்மான் ஷஹாரில் அட்லான் மலேசிய கடற்படையின் பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை தாங்கினார். ஈரான் தூதர் வலியுல்லா முகமதி நஸ்ரபாடியும் உடனிருந்தார். கோலாலம்பூர் தித்திவாங்சா LRT ரயில் நிலையத்தில் இன்று காலை தண்டவாளத்தில் ஒருவர் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக காலை 8:38 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதாகவும் செந்தூன் மற்றும் தித்திவாங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களின் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் என்று ஒரு அறிக்கையில் கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பார்வை குறைபாடு உள்ளவர் என்று நம்பப்படும் அந்த நபர் சமநிலையை இழந்து தண்டவாளத்தில் விழுந்து ரயிலில் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அந்த துறை குறிப்பிட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்திலிருந்து ரயில்வே செயல்பாட்டு பதிவுகளை மதிப்பாய்வு செய்வது உட்பட சம்பவத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கைக்கு பயந்து இன்று அதிகாலை கிள்ளானில் உள்ள மேரு சந்தை வளாகத்தில் நடந்த அமலாக்க நடவடிக்கையின் போது குடியேற்ற துறையினரால் கைது செய்யப்படுவார்கள் என்று பயந்து ஒரு சில வெளிநாட்டினர் கொரில்லா தந்திரங்களை பயன்படுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கையில் சில வெளிநாட்டினர் குறுகிய கால்வாயில் ஒளிந்து கொள்ள ஊர்ந்து சென்றதையும் சிலர் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க கடைகளின் கூரைகளில் ஏறியதாகவும் கண்டதாக குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் ஜப்ரி எம்போக் தாகா தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட 628 வெளிநாட்டினரில் 17 முதல் 57 வயதுடைய 598 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். சிராம்பானில் உள்ள செயின்ட் பால் இடைநிலை பள்ளியில் இன்று ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் கோலாகலமாக பொங்கல் விழா நடைபெற்றது.
ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்தினார். செயின்ட் பால் இடைநிலைப் பள்ளியின் மாணவர் நல தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மாரிமுத்து, பள்ளியின் இயக்குனர் குழுவின் துணைத் தலைவர் தேவசகாயம், பள்ளியின் மனிதவியல் துறை தலைவர் கணேசன், தமிழ் மொழி ஆசிரியர் திருமதி சித்ரா கிருஷ்ணன், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் பொங்கல் விழாவில் கலந்து சிறப்பித்தனர். செயின்ட் பால் இடைநிலைப் பள்ளிக்கு ஓம்ஸ் பா தியாகராஜன் வருகை அளித்திருப்பது பள்ளிக்கும் பள்ளி நிகழ்ச்சிக்கும் பெருமையானது என அப்பள்ளியின் மாணவர் நல தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மாரிமுத்து தெரிவித்தார். செயின்ட் பால் இடைநிலைப் பள்ளியில் தமிழ் மொழி பாடத்திட்டத்தையும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளையும் முன்னெடுத்திருக்கும் நம் தமிழ் மாணவர்களுக்கு ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் வருகை மிகுந்த ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் அளித்திருக்கும் என்பதை செயின்ட் பால் இடைநிலைப் பள்ளியின் மாணவர் நல தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி மாரிமுத்து தெரிவித்தார். இடைநிலைப் பள்ளியில் இந்திய மாணவர்கள் அதிகமானோர் இருப்பதை காண்பதற்கு பெரிதும் மன நிறைவடைவதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் புகழாரம் சூட்டினார். இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடம் குறித்தான சிக்கல்களை கல்வி அமைச்சு விரைந்து தீர்வு கண்டிருப்பதை தாம் வரவேற்பதாகவும், கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். செயின்ட் பால் இடைநிலைப் பள்ளியின் செழிப்பு மிக்க தோற்றம் கவரும் வகையில் இருப்பதாகவும், மாணவர்களின் கல்வி சூழலுக்கு ஏற்ற பள்ளியாக இது அமைந்திருப்பதாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் பாராட்டினார். முழுவதுமாக தமிழில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை இடைநிலைப் பள்ளிகளில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பொங்கல் போட்டி, கோலப் போட்டி, பூமாலை கட்டுதல், சட்டி அலங்கரித்தல், தோரணம் பின்னுதல், உரி அடித்தல், வேட்டி அழகு ராஜா, தனி திறமை என பல்வேறு போட்டிகளுடன் இப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.